இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைன்னா பிக் பாஸ் நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கீங்கல்ல கண்ணை, அதை அடுத்த சீசன்ல மூடி வச்சுக்கோங்க. நன்றாக பார் விஜய் சேதுபதி அவர்களே. போன வீக் ஷாக்ல இருந்து மீண்டு வந்த சாண்ட்ராவின் பக்கத்தை பாருன்ற மாதிரி தான் இருக்கு. என்னங்க இது? கண்டிப்பா எதனா ஒரு விஷயம் தப்பிச்சிருவீங்கன்னு பார்த்தா கடைசியா ஒரு பேச்சு பேசுங்களே, இதை வந்து கேட்கலன்னா பிக் பாஸ் கண்ணை மூடிக்கொண்டு சும்மா இருந்த சீண்டி விட்டுருக்கீங்க சாண்ட்ரா. கண்டிப்பா வீக்கெண்ட்ல உங்களுக்கு ஒரு சம்பவம் கண்டிப்பா இருக்கு. போன வாரம் விஜய் சேதுபதியின் ஆட்டத்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த வீக் கண்டிப்பா ஃப்ரெண்டாவது பொண்டாட்டி ஆகட்டும்ங்கிற போதே கேட்க போறாரு. ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் டீமே அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதை நீங்கள் வந்து நியாயமாக கொஞ்சம் ஒருதலை பட்சமாக இருந்துட்டு பேசினா கூட பரவாயில்ல. அநியாயம் பண்ணிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் பண்ணது ஏதாவது என்ன சொல்கிறது, ஒன்றா ரெண்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பாட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க, டீமாக ஒரு ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க. அதை பற்றி என்னங்க இது டீமாக டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம சுகிசா கேட்டால் அது ஒரு கதை சொல்லுவீங்க. இங்கே ஆப்போசிட்ல எல்லாருமே டீம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து நியாயமா ஜெயிக்க முடியாது, இப்படி அநியாயம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒருத்தவன் தப்பு பண்ணிட்டு இருக்கானா தப்பை அக்ரஸ் பண்ணுமே தவிர்த்து அதோட பெரிய தப்பு பண்ணிட்டு அவங்க பண்ணாங்கன்னு பாயிண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இந்த திவ்யா, ஏமா என்னம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ? எனக்கு புரியவே இல்லை. சாண்ட்ரா பண்ண விஷயத்த வேற யாருன்னா பண்ணியிருந்தா நீ உன்னோட ரியாக்ஷன் வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன்ன்ற மாதிரி தான் இருக்கும். நான் பேசுறேன், நானும் ஒன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அது நம்ம பிரஜன், நீ சரியான பொண்டாட்டி தாசன்னு தெரியும். அது வீட்டுக்குள்ள ஏன் பண்ற? உள்ள ப்ளே பண்ண வந்திருக்கீங்க, ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் பிளேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் அவங்க பார்த்துப்பாங்க. சாண்ட்ரா நீ சொல்றதுதான், சாண்ட்ராக்கு எதனா பிரச்சனை சாண்ட்ரா பார்த்துப்பாங்க. அவ்வளோ டீம் இருக்கு, ஏதோ பண்ற போறது இல்லை. நீ ஏன் உள்ள பொங்கின்னு போயிட்டு இருக்கேன்னு தெரியல எனக்கு. அதுதான் அந்த 3 பேர், அதுவும் பாரு கூட போய் ஏங்க உள்ள வரப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க? இவன் நிறைய பேரை வந்து பினாயில போட்டு கழுவணும்னு சொல்லிட்டு வந்து இப்போ நீங்க பண்ணதே பினாய் போட்டு கழுவுற மாதிரி இருக்கே. என்னையா நீங்க? சாரி மக்களே, நான் வந்து இந்த டே எபிசோட வந்து என்னத்த சொல்றது, அப்படிதான் போல நினைச்சேன். ஆனா கடைசி அந்த சாண்ட்ரா சொன்ன வேர்டை கேட்டு எனக்கு சுத்தமா அப்படியே மண்டலை ஏறிக்குச்சு. கடந்த வாரங்கள்ல வந்து பாரு ஒருத்தவங்க இண்டிவிஜுவலா பண்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பொறுத்துக்க முடியாம இருந்தோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது சாம்பார் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு யாரு நம்ம கனியை விட்டுருங்க, கனியை தவிர்த்து உள்ள இருந்த அந்த 4மே சரியான விஷயங்கள் தான். சாண்ட்ரா, திவ்யா, பாரு அண்டு வியானா 4 பேரும் சேர்ந்து பண்ண அக்கிரமத்தை கண்டிப்பா விஜய் சேதுபதி வீட்ல கேட்கணும். கேட்பாரா? கேட்டாருன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா சாண்ட்ரா சொன்ன மாதிரி அடுத்த சீசன்ல வந்து பிக் பாஸ் கண்ணை மூடிக்கோங்கன்ற மாதிரி இருக்கு. அநியாயம் பண்ணிருக்காங்க. ஒரு டீம் பிளே கொடுத்துருக்காங்கன்னா என்னங்க அவங்க பண்ணது ஒரு டீமா, அதாவது ஒரு ஃபுட்டில் இருக்கீங்க அப்படின்னா நீ பண்ணலாம். அவங்க காயின் கொடுக்கலங்கிறத தாண்டி நீ உன்னோட பெஸ்ட் பிளே பண்ண. நீ காயின் கொடுத்தாலும் கொடுக்கலாலும் சோறு போடுறது என்னோட வேலை, இது பண்றது என்டர்டைன்மெண்ட் பண்றது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நீங்க பெஸ்ட்டா பண்ணுங்க. இப்பதான் மக்கள் ஆனா ஒன்னும் சொல்றீங்களே, கோடிக்கணக்கான மக்கள் வெளியே பார்த்துட்டு இருக்காங்கன்னு. அந்த மக்களுக்காக பிளே பண்ணிருக்கலாமே நீங்க ஒழுங்கா. அதை விட்டுட்டு ஃபுட்ல விளையாடுறது, அப்புறம் பிக் பாஸ் வீட குப்பையாக்குறது. என்னங்க கெஸ்ட் வரப்ப வந்து இப்படியா பண்ணுவீங்க? கெஸ்ட் வராங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாச்சு நீங்க எதனா பண்ணியிருந்திருக்கலாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு. அப்புறம் நீங்க ஆனா நீங்க கனியை பாயிண்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களே. முதல்ல நீங்க பண்ணதெல்லாம் சரியான்னு பார்த்துட்டு நீங்க கனியை பாயிண்ட் பண்ணலாம். ஐ ஸ்டாண்ட் வித் கனி. இந்த விதத்துல வந்து கனி பக்கம் நிப்பேன். கனி வந்து உங்க கூட டீம் பிளே பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா இந்த நீங்க 4 பேரும் சேர்ந்து நீங்க ஒருத்தரை பாயிண்ட் பண்ணி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் சொல்ல? டீம்ங்கிறது எல்லாரும் ஒத்துழைச்சு போகணும்ல. ஒருத்தவங்க போனா என்னங்க பண்றது? ஏங்க நீங்க 4 பேர் சேர்ந்து ஒருத்தவங்க அடிப்பீங்க, அவங்க வந்து உங்க பேச்சு கேட்டுட்டு இருக்கணுமா? என்னது இது? வாட் இஸ் திஸ்ன்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருவோம். கடைசியா வந்து வீட்டு தலையா வந்து FJ ஒரு பாயிண்ட் எடுத்து 3 பேர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசுறப்ப நீங்க தானே கேப்டன்ஸ், 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கேப்டன் வந்து ஒரு பொறுமையா, வீட்டு தலை வந்து பொறுமையா பேசணும். அப்புறம் ஆப்போசிட்ல இருக்க கேப்டன் வந்து ஆடாம பேசணும். அப்புறம் அமைதியா இருக்கணும், வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ இது பண்ணி எல்லாத்துக்கும் இறங்கி வந்து பேசலாம்ல. உன் பின்னாடி உன் டீம்ல இருக்கிற பாரு கத்திட்டே இருக்கு. ஒரு 2 தடவை உன்கிட்ட சொல்றான், நீ வந்து பாரு, ஏய் பாரு சுமாரு அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா வாயை மூட்டிருக்கும். ஆனா பேச விட்டு வேடிக்கை பார்த்தது யாரு? நீ தானே. அதுக்கப்புறம் அவன் சொன்ன பாயிண்டே இல்லையே. ஒருத்தன் டிக்கர் பண்ணிட்டே இருப்பீங்க, அவன் சும்மா இருப்பானா? அவன் கேட்டது கரெக்டு தானே. அவன் உங்களை பாயிண்ட் பண்ணலையே. பார்வை பார்த்து ஏமா இவங்க தானே கேப்டன் டாஸ்க்கு, உங்க 4 பேர் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது என்ன தப்பு இருக்கு? சொல்லியும் பேசினே இருந்ததுன்னா ஆமா சரி ஓகே, அப்ப கேப்டன் எதுக்கு உங்களை மதிக்க மாட்டீங்கன்னா போய் உட்காருன்னு சொன்னான். அவன் உட்காருன்னு சொன்னதை மட்டும் கேட்டு போய் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பிடிவாதமா பண்ணீங்களே. அப்போ ஒரு வீட்டு தலையா அவன் சொல்றதை அக்ரஸ் பண்ணி ஏஞ்சி வந்திருக்கலாம்ல. அப்படி இல்லையா, பிக் பாஸ்ட்டு கேட்டு பிக் பாஸே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா சேர்த்து வந்திருக்கலாம். அப்படி ஸ்டேபிளா உட்காந்துட்டே இருந்திருக்கலாம். அப்ப கடைசியா வந்து எதுக்கு 0-0 கொடுத்துட்டு போயிருப்பீங்க? இது ரொம்ப ஒஸ்ட். இதை வந்து திவ்யாவோ பிரஜனோ 2 பேரும் வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்டையாச்சு, ஏமா சாண்ட்ரா நீ பண்ணது இந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பா இருக்குமா, இதை மட்டும் நீ பண்ணாம இருந்திருக்கலாம்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லியிருந்தீங்கன்னா கூட மனசாரு இருக்கும். திவ்யா அவ்வளோவா நான் சொல்லு டெக்கோரம் மதிப்பு கிதிப்பு நீ எவ்வளோ பேசுவ, என்ன சுத்தம் ஒரு பாயிண்ட் கூட நீங்க அதுமே பேசவே இல்லை.
நீங்க இதுல வர ஒயில்ட் கார்டா வந்துட்டு நீங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை வந்து பேசிட்டு இருக்கீங்க. திவ்யா ஆனாவும்னா கத்துறது. கத்தக்கூடாது கத்தக்கூடாதுன்னு திவ்யா கத்திட்டே இருக்காங்க. வீக்கை தவிர்த்து இந்த 3 பேருமே ஒஸ்ட். உங்களுக்கு வெளியே வந்து பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர் சப்போர்ட்டர்ஸ் இருக்கலாம். ஆனா அந்த பிக் பாஸ்ல வந்து ஒரு ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நடக்கும். வெளியே ஃபேமே இல்லாதவங்க வந்து உள்ள போய் பயங்கர ஃபேம் ஆயிடுவாங்க. ஆனா வெளியே பயங்கர ஃபேமோட இருக்கவங்க உள்ள போனாங்கன்னா ஃபேம் இழந்து போயிடுவாங்கன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் சாண்ட்ராவை சொல்லலாம். வெளியே வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் சப்போர்ட் இருக்க ஒரு பேர் வந்து உள்ள போய் அநியாயத்துக்கு விஷ பாட்டில் கிளவின்னு சொல்லி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சாண்ட்ராவை. பிரஜனை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ தனியா வந்தா கூட எதனா டைட்டில் வாங்கிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சீசன் டைட்டில் வின்னர் கானா வினோத்னு பச்சை எழுதி அடிச்சு ஒட்டியாச்சு. உள்ளார நீங்க எல்லாம் சேர்ந்து கானா வினோத்தை கலைக்கிறதா இருக்கட்டும், வெளியே போன நம்ம வாட்டர் மேலன் இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேர்ல கானா வினோத்துக்கு ஓட்டிங் ஏற்றி விடுறதா இருக்கட்டும், இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கானா வினோத்துங்கிறத வந்து எழுதி வச்சிருங்கப்பா, கப்பு ஓரமா வச்சிருங்க. 100 நாள் முடிஞ்சு 105 நாள் வந்து நம்ம கானா வினோத் வாங்கிப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு. சாரி, இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட பத்தி என்ன பேசுறதுனே தெரியல. சாண்ட்ரா பத்தி தான் அவ்வளவு இருக்கு. அவ்வளவு குப்பைகள் சாண்ட்ரா பக்கம் இருக்கு. அதை கொட்டுறதுக்கே பத்தல. பார்ப்போம் இந்த வீக்கெண்ட்ல என்ன கிளி கேட்கிறாரு, என்ன பேசுறாருங்கிறத விஜய் சேதுபதி பார்த்துட்டு தான் அடுத்த வாரம் நம்மளோட ஆக்ஷன்ஸே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? சாண்ட்ரா பத்தி உங்களுக்கு கருத்து கணிப்புகள் என்னங்கிறத மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். A46 என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்தவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும் சொல்றது என்னன்னா, அதே டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா நம்ம குக்கிங் டீம் வந்து ஒரு மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு. அதையும் மதிக்காமல் குக்கிங் டீம் வந்து ஒரு மாதிரி குப்பையை போட்டுருந்தாங்க. கெஸ்ட்டாக யார் வரும் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்கள் தான் வந்திருக்காங்க எல்லோ படத்துக்காக. உள்ளே வந்து பூர்ணிமா சுமந்தாங்களா, பூர்ணிமா பிக் பாஸ் வாங்கி கொடுத்து வாங்கி கட்டின்னு தான் போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரைலர் ரிலீஸ் பண்ணாங்க, நல்லா போச்சு, சூப்பராக போச்சு. அப்புறம் மறுபடியும் அந்த டாஸ்க் நடக்கிறங்கிற பேரில் சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் நடந்தது. ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கொடுத்து முடிச்சு யார் வின்னருங்கிறத அனௌன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி பார்த்தாங்க. அந்த இடத்துல திருப்பியும் சாம்பார் ஸ்குவாட் வந்து பிரச்சனை பண்ணாங்க. வீட்டு தலையா நம்ம எஃப்ஜே பாராட்டி ஆகணும், சூப்பராக ஹேண்டில் பண்ணார், அக்ரெஸ் பண்ணார். அவரோட ஆங்கரேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சிருந்தாரு. கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி பாராட்டுவார் அவர் கேப்டனை பற்றி, அந்த வீட்டு தலையா பொறுப்பை பற்றி. அப்போ தான் முடிவு போச்சு. அப்புறம் தெரியும்ல உங்களுக்கு, சாண்ட்ரா பண்ண இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்து நம்ம வீட்டு தலை டாஸ்கில் வரணும்னு அவங்க போராடினாங்க. அதே மாதிரி வந்து பிரஜன் டீமாக இருக்கிற விக்ரமன் அந்த மாப் மாயை வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன் டாஸ்க்குக்கான ஒரு பாஸ் வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து வின் பண்ணதுக்கான பரிசா பார்த்தீங்கன்னா பீட்சா கொடுத்தாங்க. அந்த பீட்சா ஷேர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாங்க. இதே முடிஞ்சிருச்சு. கனி அவர்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து நிறைய ஸ்கோர் வரணும் தான் வந்தேன், உங்களை கேப்டனை சேர்ந்து எடுத்தேன், பட் ஆனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குன்னு சொல்லி சாண்ட்ரா பக்கம் பேசிட்டு போகிறாங்க. ரொம்ப ஆட்டிடியூட்டாக சாண்ட்ரா காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இது மாதிரி என்ன சொன்னா எஃப்ஜே, எனக்கு வந்து சுத்தமாக இல்லையா, மதிப்பு இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டானா, கண்டிப்பாக இதெல்லாம் பிக் பாஸ் பார்க்கலன்னா உங்கள் கண்ணை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சதோட இந்த 1 hour எபிசோட முடிச்சிருக்காங்க. இவ்வளோ நடந்தது. இது வந்து ரெகுலராக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க மக்களுக்காக நான் போட்டது. இவ்வளோ நடந்தது. வழக்கம் போல சொல்றதுதான். இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்களை வீடியோ நான் கிட்ட பாய், see you. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.